எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 130 பாயிண்ட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 17 செக்டார்ல கிட்டத்தட்ட ஒரு 15 செக்டார் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுலயும் குறிப்பா யூஎஸ் ரிலேட்டடானது, இப்போ ஐடி அண்ட் ஃபார்மா வந்து மெயினா யூஎஸ்க்கு ரிலேட்டடான ஒரு செக்டார். இந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டு யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் இந்த ப்ராக்ரஸ் நோக்கி தான் மார்க்கெட் இதனுடைய எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. பிகாஸ் இதில் ஏதாவது ராங்காக நடந்ததுனாலோ இல்லை அன்ஃபேவரபுளாக நடந்ததுனாலோ இந்த செக்டர் சடனாக ட்ராப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐடி, ஆட்டோமொபைல், ஃபார்மா, கன்சியூமர் டியூரபிள் குட்ஸு, மீடியா, ஹெல்த் கேர், ஆயில், பிஎஸ்யூ பேங்க்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இதில் குறிப்பாக யூஎஸ் ரிலேட்டடான சென்சிட்டிவான செக்டார்னா ஐடி அண்ட் ஃபார்மா தான். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் கேப் அப்பில் தான் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆச்சு. இதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஏஷியன் பெயிண்ட் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. 52 வீக்கை வந்து ஹையை டச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஏஷியன் பெயிண்ட் வந்து 6% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்டுடைய இந்த வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து போகும். ஓகே, ஸோ மல்டி இயர் சப்போர்ட் எடுத்து தான் ஏஷியன் பெயிண்ட் வந்து ரைஸ் ஆகுது. தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபர்தராக ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபைன், இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக வெளியிட்டிருக்காங்க, பாசிட்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 43% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. இது ஒன்று. இதே போல் டாடா ஸ்டீலும் வெளியிட்டிருக்காங்க அதனுடைய Q2 ரிசல்ட்ஸு. இதில் 272% வந்து அதனுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு குட் ஷைன் தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸில் டிஐஏ தலால் ஸ்ட்ரீட் இன்வெஸ்டர்ஸ் வந்து 5127 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1750 கோடி ரூபாய் வரைக்கும் செல்லிங்கில் இருந்திருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். ஃபைன், ஓவராலாக இது வந்து டேட்டாஸு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண 25,450ங்கிற இந்த சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து 3 நாள் ரைஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆயிருக்கு. பட் ஃபைனலாக ஒரு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிடில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கேண்டில் வந்து பாருங்க, க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு டோஜி மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் எப்படி இருக்கும் டெக்னிக்கலாக, இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் எடுத்து ரைஸ் ஆயிருக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து இது அடுத்து எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக நிற்கும்னு சொன்னேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்றுச்சு 25,710. சரி, இப்போ இதுக்கு மேலே கேப் அப் ஆயிருக்கு. ஓகே, கேப் அப் ஆகிட்டு ஃபைனலாக இதனுடைய க்ளோசிங் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு கரெக்ஷனோட க்ளோசிங் ஆயிருக்கு. ஓகே, சி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் நடந்திருக்கு. ஓகே, ஷார்ட் டேர்மில் இந்த ரைஸ் வந்து பாருங்கள், இங்கேருந்து ஷார்ப்பாக ரைஸ் ஆயிருக்கு. அகெயின் இதில் ஆல்மோஸ்ட் 50% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷார்ப்பாக ரைஸ் ஆயிருக்கு. இதில் வந்து 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இந்த கேப் அப், ஹியூஜ் கேப் அப். ஓகே, ரெண்டாவது இந்த இடத்துல ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இதனுடைய ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒன்று இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இது வரைக்கும் வந்து கரெக்ஷன் ஆகும், இதில் இருந்து கூட மார்க்கெட் ரைஸ் ஆகலாம். செகண்ட் திங் வந்து பெஸ்ட்டு கேப் ஃபில்லிங் அண்ட் சப்போர்ட்டிங். இந்த சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் வந்து இன்னுமே கரெக்டாக இருக்கும். அப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஸோ எப்படி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அகெயின் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்ப்பாக பை பண்ணவங்க கீழே ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. பட் திரும்பவும் மார்க்கெட் வந்து அப் சைடில் ரைஸ் ஆகும். ஸோ இன்ட்ராடேயில் ரொம்ப ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து தெரியணும். இதே பொசிஷனல் இந்த மாதிரி இடத்துல ஒரு நாள் ஃபால் ஆகும், அடுத்த நாள் ரைஸ் ஆகும். இன்னைக்கு வந்து ஹியூஜ் கேப் அப் ஆயிருக்கு.
நாளைக்கு ஒரு கரெக்ஷன் வந்து வரது கூட சான்ஸ் இருக்குது. வீக்லி ஆப்ஷன் வந்து நாளைக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பெரி. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல, அதாவது 25,800ங்கிறது இம்மீடியட் சப்போர்ட் ஆகும். 25,710ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இதே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த ட்ரெண்டு நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, இது அப்படியே டவுன் சைடில் போடுங்க. இந்த சேனல் கிளியராக பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ ஒன்ஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அகெயின் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க இந்த ட்ரெண்டு. ஸோ நாளைக்கு இன்கேஸ் ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் வரும்போது இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து கூட அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது, மேக்ஸிமம் வந்துச்சுன்னா இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த லெவல், அதாவது 58,100ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். 57,800, 825 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இந்த சேனல் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க, இங்கே ரீடெஸ்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடாக இருக்குன்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 58,800க்கு தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இதில் பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 58,100, 57,800 இந்த லெவல். ஏன்னா பேங்க் நிஃப்டி கிளியராக ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்லைன் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் November 17th இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். கிளியர் பிரேக் அவுட். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் கிளியர் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து அப்சைடில் நிற்குது. ஸோ இம்மீடியட் சப்போர்ட்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது. இந்த கேப் அப் நடந்திருக்கு பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்னா 83,950 தான் பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 84,100. இந்த மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்னா 83,940 தான். ஏன்னா இது வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து மீட் ஆகும். இந்த ட்ரெண்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து மீட் ஆகும். 83,940, 950ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷ்னலாக அப் ட்ரெண்டு தான். ஸ்டில் நோ மார்க்கெட்டுங்கிறது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறது தான் மார்க்கெட்டு. இன்றைக்கே ரைஸை இன்றைக்கே ஃபால் நடக்காது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போகிறது தான் மார்க்கெட்டு. ஸோ இது கிளியர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு பண்ணலாம். ஓவரால் ட்ரெண்டு கிளியர் அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. ஐடி செக்டார் வந்து இன்னைக்கு கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆன செக்டார்லையும் ஐடி செக்டார் தான் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ஐடி செக்டார் வந்து சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் ஷார்ப்பாக அப்சைடு ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் ஐடி செக்டாருக்கு வந்து ஐடி, ஃபார்மா, ஆட்டோமொபைல் கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஐடி, செகண்ட் வந்து ஃபார்மா. ஐடியில் டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, கோஃபோர்க், விப்ரோ, இன்ஃபோசிஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், எம்ஃபோசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து கிளியர் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபார்மா செக்டரில் ஆல்சோ பயோகான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்குது. லூபின், ஒக்கன் ஃபார்மா, கிளென்மார்க்கு, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், ஆரோ ஃபார்மா. ஸோ இது எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபார்மா செக்டார் ஆல்சோ கிளியர் அப் ட்ரெண்ட். இந்த 3 செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு கிளியர் அப் ட்ரெண்ட் இருக்குது. அதுலேயும் ஐடி கிளியர் பிரேக் அவுட். ஓகே ஃபைன். அதே போல் க்ரூட் ஆயில் நம்ம லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸில் பார்த்துருந்தது தான். ஒவ்வொரு நாளும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சி பாயிண்ட் சப்போர்ட்டில் எடுத்திருக்கு. ஓவரால்
இந்த சேனலுக்குள்ள தான் வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. 5410 இருந்து 440 தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து 5420 வரைக்கும் போயிருக்கா. லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது 5250 260 இந்த ஜோன்ல ட்ரேட் ஆகிருந்தது. இது கிளியரா 5440 400க்கு மேல அட்லீஸ்ட் ரைஸ் ஆகிடும். இதுதான் பார்த்தோம். 420 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. கரெக்டா இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிருப்பாங்க. சரி, நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இந்த எட்ஜில் டச் பண்ணிட்டு தான் ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல எந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஒப்பாக்கோடைய நியூஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டு வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலே ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஷார்ப்பாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு வந்து ஏன்னா இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகுது இதில் ஃபால் ஆகும்போது. அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு இங்கே தான் அடுத்த சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் தான். ஸோ க்ரூடாயிலை பொறுத்தளவுக்கு இதுக்கு அடுத்து பெஸ்ட்டு சப்போர்ட்னா 5220 225 தான். இந்த லெவல் வரைக்குமே ஃபால் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆகும்போது 5320 325ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ட்ரெண்டுடைய ரீடெஸ்டிங் பாயிண்ட். சி இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பெருசு பண்ணுவோம். இதில் பாருங்கள், இந்த சேனல் வந்து இன்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கா. ஸோ மேலே போனால் கூட அது ரீடெஸ்டிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5225 இருக்கும். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு செல்லான் ப்ரைஸில் வந்து இருக்கு. ஃபைன், ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப்டேட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கூட திரும்பவும் ரைஸ் ஆகலாம். பொசிஷனலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் யாராவது பை சைடில் இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து எடுத்து பழகுங்க. வீக்லி கான்ட்ராக்டுங்கிறது ஒரு நாள் ரைஸ் ஆகும், ஒரு நாள் ஃபால் ஆகும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.